பார்த்தோம்னா ஃபாலோ கொடுங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயின் டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்லேருந்து இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த ஹைட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா, ஹைட்டு கொடுத்துட்டேன். நான் கீழே இருந்து தான் எடுத்து போகிறேன். இங்கேருந்து ஹைட்டு கொடுத்தாச்சு. அப்படியே மேலே எடுத்து போகிறேன். மேலே எவ்வளோ ஷோல்டர் ஹைட்டு இங்கேருந்து பாருங்கள், இந்த கப் ஷேப்லேருந்து பிடிச்சாங்க. நம்ம கப் ஷேப்போட ஹைட்டு எடுத்துட்டோம். ஹைட்டுக்கு மேலே ஷோல்டர் வரைக்கும் பிடிக்கும். ஷோல்டர் வரைக்கும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த புள்ளிக்கு நேரம் வச்சு கோட் போட்டுக்கிறேன். மேலே ஷோல்டர் பிடிக்கணும், அதுக்கு கையிலுக்கு ஏன் இப்படி கீழே இருந்து எடுத்துகிட்டு வரணும், மேலே இருந்து எடுக்கலாம். அதுதான் பேசிக், அதுதான் கரெக்டு. சரிங்களா, ஏன் கீழே இருந்து எடுத்துகிட்டு வரணும், துணி நம்ம சேவிங் பண்ணுறதுக்காக. நம்ம கீழே இருந்து இதை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இங்கேருந்து இந்த துணி ஒரு மீட் இல்லையா, அது நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படும். அதுக்காக தான் 2 இன்ச்சு கழுத்தாங்க. ஷோல்டர் வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சோம்னா அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஹார்ம் உயரம் ஃப்ரண்ட்டுக்கும் மாறும். எல் ஷேப் கோடு போட்டு 2 சைடு வந்து பாருங்கள், இங்கே வந்து ஆர்ம் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, பாருங்கள் சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 10 இன்ச்சு இந்த போக்கி பட்டி வரைக்கும். சரிங்களா, 10 இன்ச்சு தான் வருது. பேக் சைடு வச்ச மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு ப்ளவுஸ் வச்சு வரைஞ்சிட்டோம். இப்போ முன்பக்கம் 10 இன்ச்சுங்களா, அந்த 10 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 இன்ச்சு வளை கொடுக்கணும். சரியா, பேக் சைடு 1 இன்ச்சு கொடுக்கணும், ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு வளை கொடுக்கணும். எனக்கு தேவை 9 இன்ச்சு. இப்போ 4 இன்ச்சு இங்கே சேர்ந்து வரணும். ஆர்ம் சுற்றளவு 4 இன்ச்சு சேர்ந்து வரணும். ஓகேங்களா, இந்த பாருங்க 4 இன்ச்சு சேர்ந்து வந்துருக்கு. 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்படியே விட்டுடலாம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள், அந்த பட்டி கழிச்சிட்டு பட்டி தைச்சிருக்காங்க இல்லையா, அந்த பட்டி கழிச்சிட்டு மேலே இருந்து இப்படி அளவு கொடுத்துக்கலாம். புள்ளி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ஊப்பட்டி சைடில் எடுக்கணும். ஊப்பட்டி சைடு வந்து இந்த கொக்கி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொக்கி, இந்த 3 கொக்கியோட பட்டி இருக்குது. இந்த பட்டியை கழிச்சிட்டு இந்த மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கணும். மெயின் டாட்டுக்கு இங்கேருந்து இப்படி மெயின் டாட்டுக்கு இப்படி போகணும் கிராஸ். சரிங்களா, இங்கே மெயின் டாட்லேருந்து இந்த சைடு இந்த புள்ளிக்கு இப்படி போகணும். அதனால் இப்படி தான், இப்படி இந்த விஷயம் தெரியணும். இங்கேருந்து இது ஸ்ட்ரெயிட்டு இப்படி ரஃப் உங்களுக்கு தெரியறதுக்காக ரஃப் போட்டு போடுறேன். இங்கேருந்து 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும். இது ஜாஸ்தியாக இருக்குது, 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் கொடுக்குறேன். 2 இன்ச்சு ஹைட் கொடுக்குறேன். இங்கும் அந்த மாதிரி 2 இன்ச்சு ஹைட்டில் இருந்தால் போதும். ஓகே, இது 2 இன்ச்சு ஹைட்டில் இது கரெக்டாக இருக்குது. இதுதான் இன்னும் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்குது, இறக்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.